ஐயோ இவங்களா? என்ன மனோஜ் அப்படி பாக்குற? உனக்கு தான் பிளான்ல ஒழுங்கா பண்ண வராதுல்ல. நீ போட்ட பிளான்ல பாவம் உன் ஃப்ரெண்டு தான் அடி வாங்கினான். அந்த பிளான் நான் போடல, சந்தோஷ் தான் அந்த ஐடியாவே கொடுத்தாரு. உனக்கே பிளான் ஒழுங்கா போட வராது, உன் கூட வேலை செய்யறவன் அவனுக்கு எப்படி ஒழுங்கா பிளான் போட வரும்? அந்த ஆளு தலைக்குள்ளேயும் எதுவும் இல்ல. நீ மட்டும் என்ன ஒழுங்கா? சந்தோஷ் ஆளை வச்சு அடிச்சிருக்க. நீ எல்லாம் ரொம்ப டேஞ்சரான ஆளு. லேடி ரவுடின்னு தெரியாம போச்சு. நீ மட்டும் சாதாரண ஆளா? உன் வைஃப் கிட்டயே மோசமா நடந்துக்க சொல்லி ஒருத்தனை அனுப்பிச்சிருக்க. உலகத்துல ஒருத்தனாச்சும் இப்படி இருப்பானா? அப்ப நீ எப்படிப்பட்ட ஆளு? சந்தோஷ் ப்ரோ என் நிலைமைய பார்த்து எனக்கு ஹெல்ப் பண்ணணும் தான் இதை எல்லாத்தையும் பண்ணாரு. அப்புறம் நான் உனக்கு இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறேன். சந்தோஷ் ப்ரோ அன்னைக்கு அடியெல்லாம் வாங்கியிருக்க மாட்டாரு. அவர் கோவத்தை கண்ட்ரோல் பண்ணி இருந்திருக்காரு, அவ்வளவுதான். சந்தோஷ் வெளியில வாங்க. என்ன பார்த்தோன்னே நீங்க போய் மறைஞ்சத நான் பார்த்துட்டேன். உங்ககிட்ட தப்ப முடியுமா? எதுக்கும் சாப்பிட்டா இருக்கான்னு செக் பண்ணிப்போம். வாங்க ப்ரோ. அவரு கோவத்தை அடக்கிட்டு தான் அடி வாங்கினாரு. இல்லன்னா சாட்டையில அடிச்சவன திருப்பி 4 கொடுத்து ஹாஸ்பிடல் அட்மிட் பண்ண வச்சிருப்பாரு. அப்படியா சந்தோஷ்? இவன் வேற சும்மா இருக்காம இன்னும் நம்மள அடி வாங்க வச்சிருவோம் போல இருக்கு. ப்ரோ உங்களை பத்தி இவளுக்கு சரியா தெரியல. அந்த சாட்டையில அடிச்சவன மறுபடியும் வர சொல்லுவோம். அவனை ஒண்டி நின்று அடிச்சிட மாட்டீங்களா? எனக்கு தெரிஞ்சு 3 அடியில நீங்க நாக் அவுட் பண்ணிடுவீங்க. அவன் அடிச்ச அடியில எனக்கு நாக்கு தள்ளிடுச்சு, இதுல நான் நாக் அவுட் பண்ணுமா? மனோஜ் அவருக்கு ஏதோ மைண்ட் வாய்ஸ் ஓடுது. அதெல்லாம் ஒண்ணு இல்ல. அப்போ மனோஜ் சொன்ன மாதிரி அந்த ஆளை அனுப்பி வைக்கவா? ஐயோ இல்ல வேண்டாம். எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, பச்சை எல்லாம் கட்டி இருக்கேன். அந்த இலையெல்லாம் எடுத்த பிறகு நான் சொல்லி அனுப்புறேன், அப்புறம் அனுப்புங்க, நாக் அவுட் பண்றேன். சந்தோஷ் சார், உங்களுக்கு பாக்ஸிங்லாம் தெரியுமா? ஏன் தெரியாது, டிவில பாத்துருக்கேனே. சும்மா சிரிச்சுக்கிட்டு இருக்காத. இப்ப எதுக்கு இங்க வந்த? ஜீவா, இது 1 lakh செக். ஒரு கல்யாண சீர் வரிசை ஆர்டருக்கான அட்வான்ஸ். கிளைண்ட் நம்பரை நான் அனுப்பி விடுறேன், நீங்களே பேசிக்கோங்க. நீ என்ன வெறுத்தாலும் நான் உன்னை வெறுக்கவே மாட்டேன். இது நானும் நீயும் சேர்ந்து ஆரம்பிச்ச பிசினஸ். உன்னை இவ்ளோ பெரிய பிசினஸ்க்கு எம்டி ஆக்குனதும் நான் தான். அதனால இந்த பிசினஸ் மேல எனக்கு எப்பவுமே ஒரு அக்கறை இருக்கு. மனோஜ் சொல்லு. நான் ஏன் இதெல்லாம் செய்யறேன்னு தெரியுமா? நீ எப்பவுமே ஹாப்பியா இருக்கணும், உன் பிசினஸ் நல்லா போகணும், நீ என்னைக்குமே பிசினஸ் மேனா இருக்கணும். அதுக்காக தான். நான் கிளம்பட்டுமா? உன்கிட்ட தான் கேக்குறேன், நான் கிளம்பட்டுமா? ஏம்மா யோ, நீ பாஸ் ஆச்சேன்னு பாக்குற, திருப்பி என்ன அடி வாங்க வைக்க பிளான் பண்றியா நீ? இதுக்கு மேல என் பாடி தாங்காது ப்ரோ. ஏதோ உனக்கு நல்லது செய்யலான்னு பார்த்தா ஆளையே காலி பண்ணலான்னு பாக்குறியா நீ? அவங்க கிட்ட என்ன கோத்து விடுற ப்ரோ. நீங்க என்ன சாதாரண ஆளா? உங்க கெத்த காட்ட வேண்டாமா? அதெல்லாம் ஒண்ணு காட்ட வேண்டாம். வேணா ஒண்ணு செய்ய, சாட்டை அடிக்கிறவனை வர சொல்லி நீங்க 2 பேரும் சண்டை போடுங்க, நாங்க 2 பேரும் பாக்குறோம். நான் யாரு, எவ்வளவு பெரிய பிசினஸ் மேனு, என்னால போய் அவனுக்கு ஈக்குவலா சண்டை போட முடியுமா? ஆமா, அப்படியே சண்டை போட்டாலும் அப்படியே ஏர்ல பறந்து பறந்து அடிப்ப பாரு. பாஸ், என்ன இருந்தாலும் ரோஹிணிக்கு உங்க மேல உண்மையான லவ் இருக்கு பாஸ். அதனாலதான் இப்போ உங்களுக்கு பிசினஸ்லாம் கொடுக்குறாங்க பாருங்க. இதே வேற ஒரு பொண்ணா இருந்தா நம்மள டைவர்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு எதுக்கு இதெல்லாம் செய்யணும்னு நினைப்பாங்க. ஆனா அவங்க அப்படி நினைக்கல.
நீங்க எப்பவுமே நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாங்க பாஸ். இது பாரு, யாரும் என்னை கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம். ரோகிணி எப்படிப்பட்டவனு உங்களை எல்லாரும் விட ஏமாந்த எனக்கு நல்லா தெரியும். அதுக்கு இல்ல பாஸ், நான் என்ன சொல்ல வரேன்னா, நீ எதுவும் சொல்ல வேண்டாம். இதுக்கு மேல ஏதாவது பேசுன அந்த சாட்டை அடிக்கிறவன வர சொல்லிடுவேன். சந்தோஷக்கான மாதிரி உனக்கு ஆகணுமா? அதெல்லாம் வேணாம் பாஸ். போய் இதை செக்க பேங்க்ல போட்டு போ. ஓகே பாஸ். வாங்க வாங்க. ஏன் லேட்டு? சீக்கிரம் வர சொல்லி இருந்தேன்ல. சவாரிக்கு போயிருந்தேன், லேட் ஆயிடுச்சு. நீ வர சொல்லி தான் அடிச்சு புடிச்சு ஓடி வந்தேன். டைமுக்கு சாப்பிடணும் இல்லங்க, அதான் சொல்றேன். சரி, நைட்டு மாமாக்கு சப்பாத்தி பண்ணிடவா? பண்ணு. ஆனா கொஞ்சம் அதிகமாவே பண்ண. என்னங்க திடீர்னு? அது அம்மாவும் மனோஜும் வேணான்னு தான் ஆரம்பத்துல பிகு பண்றாங்க. அப்புறம் சமையல் வாசம் வந்த உடனே தட்டை நம்ம பக்கமா தள்ளி வச்சிடுறாங்க. அதனால தான் சொல்றேன், கொஞ்சம் சேர்த்தே பண்ணிடு. சரிங்க. ஆனா ஒண்ணு, நீ இந்த வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமும் இந்த வீட்டுக்கு சமைக்கிறது உன்னை விட்டு போகவே மாட்டேங்குது. கஷ்டம். அதெல்லாம் எனக்கு இதுல ஒரு கஷ்டமும் இல்லைங்க. வீட்டுக்கு வர முடியலனாலும் உங்களுக்கு எல்லாம் சாப்பாடு சமைச்சு கொடுக்கறேன்ல, அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம் தான். புரியுதா? சரி, வரேன். என்ன தம்பி, வாங்க சார். இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் சார். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோம். பையன் நல்லா இருக்கானா சார்? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். பையன் நல்லா இருக்காரா? நல்லா இருக்காமா. டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போனோம், ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்தாரு. இப்ப நாங்க சொல்றத கேட்டு அமைதியா இருக்கான். ரொம்ப சந்தோஷம். தம்பி, அன்னைக்கு மட்டும் நீங்க சரியான நேரத்துல வந்து உதவி பண்ணாம இருந்திருந்தா என்ன நடந்திருக்குன்னு நினைச்சு கூட பார்க்க முடியல. ஐயோ சார், அப்படிலாம் யோசிக்காதீங்க சார். விடுங்க சார். நல்லவங்களுக்கு எப்பவுமே நல்லதுதான் நடக்கும். எங்க அப்பா சொல்லுவார் சார். ரொம்ப தேங்க்ஸ் தம்பி. நீங்க ரெண்டு பேருமே ரொம்ப நல்லவங்க தம்பி. அன்னைக்கு நீங்க பண்ண உதவிக்கு உங்களுக்கு ஏதாவது செய்யணும்னு தோணுது. சார் அதெல்லாம் வேணாம் சார். எதையுமே எதிர்பார்த்து நாங்களும் பண்ணல சார். இருக்கட்டும் தம்பி, இருந்தாலும் நான் உங்களுக்கு ஒரு நல்லது பண்ணணும்னு நினைக்கிறேன். நான் ஒரு கார்ப்பரேட் செக்டார்ல நல்ல போஸ்டிங்ல இருக்கேன். இந்த பிளாட்டுக்கு செக்ரட்டரியாவும் இருக்கேன். நீங்க டிராவல்ஸ் ஓட்டுறீங்கன்னு கேள்விப்பட்டேன். ஆமா சார், சொந்தமா கார் ஓட்டிட்டு இருக்கேன். ஓ அப்படியா? உங்ககிட்ட 12 சீட்டர்ஸ் வேன் இருந்தா எங்க கம்பெனில இருந்து ரெகுலரா ட்ரிப் கொடுக்க முடியும். இங்க நிறைய பேர் டூர் போவாங்க, அதுக்கு கூட வண்டி தேவைப்படும். அந்த ஆர்டர் எல்லாம் உங்களுக்கு நான் வாங்கி தர்றேன். இல்ல சார், நம்ம கிட்ட வேன்லாம் இல்ல சார். காரு தான் 2 இருக்கு. அதுவும் கடன்ல தான் இருக்கு. டியூ கட்டிட்டு தான் இருக்கேன். ஒரு வேன் வாங்கிடலாமே. இல்ல சார், ஏற்கனவே நிறைய கடன் இருக்கு சார். அவ்வளோ அமௌண்ட் கொடுத்து என்னால் வேன்லாம் வாங்க முடியாது சார். முழு பணத்தையும் உடனே கட்டணும்னு அவசியம் இல்லை தம்பி. எனக்கு தெரிஞ்ச வேன் சேல்ஸ் கம்பெனி இருக்கு. நல்ல வேனா பார்த்து வாங்கிக்கலாம். இஎம்ஐலயே வாங்கிக்கலாம். நான் தொடர்ந்து உங்களுக்கு ட்ரிப் தர்றேன். நல்லா சம்பாதிக்கலாம். டியூவையும் கட்டிடலாம். கேட்கறது நல்லா இருக்கு சார். ஆனா பணம் கையில் இல்லாம எப்படி சார்? தம்பி, பணம் பொறுமையா கட்டுங்க. முதல்ல வேனை வாங்கிருங்க. புதுசா இல்லாட்டி செகண்ட்ஸ்ல கூட பார்த்துக்கலாம். எனக்கு கொஞ்சம் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு. அதை வச்சு என்னால கொஞ்சம் ஹெல்ப் பண்ண முடியும். ரொம்ப நன்றி சார். இவரும் ரொம்ப வருஷமா கார் ஓட்டுறாரு. அடுத்த கட்டத்துக்கு போகணும்னு நாங்க பேசிக்கிட்டே இருக்கோம். அதுக்கான நேரம் தான் வரல. இப்ப வந்துருச்சுன்னு நினைச்சுங்க அம்மா. தம்பி, நீங்க என்ன மாதிரி வேன் வாங்கணும்னு பாருங்க. மத்த ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் நான் பாத்துக்கிறேன். சார் ரொம்ப நன்றி பரவாயில்ல சார். தம்பி, இருக்கட்டும். அப்ப நான் கிளம்புறேன் தம்பி. வரமா? ரொம்ப நன்றி சார். வரேம்மா மீனா. போயிட்டு வாங்க. வரேன்பா. நன்றிங்க மேடம். மீனா, நம்ம வெளியே இருக்கோம். அட போ மீனா. நான் எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா? அன்னைக்கு நீ ஒரு ஐடியா கொடுத்து நம்ம அந்த உதவியை பண்ணோம். நம்ம எதையுமே எதிர்பார்த்து பண்ணல. ஆனா நல்லது பண்ணதுக்கு நமக்கு ஒரு நல்லது நடந்திருக்கு பாரு. ஆமாங்க. நீ ஆசைப்பட்டது எல்லாமே இனிமே நடக்கும் மீனா. எதை பத்தி சொல்றீங்க? மீனா, உன் அம்மாவுக்கு ஒரு வீடு வாங்கணும்னு நீ ஆசைப்பட்டல. அதுக்கான ஆரம்பமா கூட இது இருக்கலாம்ல. 12 சீட்டர் வாங்கினா நிறைய சவாரி வரும் மீனா. அது மட்டும் இல்லைங்க, நம்ம மாடியில ரூமும் கட்டணும். ரூம் கட்டி நான் மட்டும் தனியா போயிருக்கவா? நீ தான் வீட்டுக்கு வர மாட்டேறியா? எல்லா பிரச்சனையும் சரியாகட்டும்ங்க, நானே வரப்போறேன். இப்பவே நமக்கு ஒரு நல்ல வழி பிறந்திருக்கு. ஆமா மீனா,